நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களை நாம் போற்றி புகழ்ந்து பாடி வரும் இந்த வேளையில் இந்த முறை நாம் காண இருக்கும் தலைப்பு காட்டு. மண் குடிசை வாசல் என்றார் சென்றல் வர நிறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றார் சென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? நண்பன் கோபியின் பிறந்த நாளுக்காக இந்த ஒரு சின்னஞ்சிறு பரிசு. சுகமான மனநிலையில் இருக்கும்போது இதமான பூங்காற்றாகவும் உயரமான நேரங்களில் அது ஒரு புத்து ஊசியை போன்றும் நமக்கு தொட்டு தொட்டு போகும் தென்றல் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறும். இருப்பினும் காற்றின் மனநிலை என்றும் ஒரே போன்றுதான் இருக்கிறது. மனிதனின் மனநிலைதான் ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள். செடி கொடிகள் தொடங்கி உலகில் எத்தனையோ ஜீவராசிகளை வாழ வைப்பது காற்றுடைய அம்சம். பிளாஷ்பேக் கேக்குறியா? வா 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 வா, நான் சொல்றேன். ஒரு தீபாவளி டைம்ல அவன் காலை நான் தான் டிஸ்கவுண்ட் பண்ணேன் 50%. எப்படின்னு கேட்க மாட்டியா? எப்படி பரவாயில்ல பாத்துலேங்கிற காலம் ஒரே நோக்கா இருக்குதா? சீக்கிரண்டா. என்னடா என்னடா இவ்வளவு 3 கால் இருக்கு? ஆமா, என்ன இது அநியாயமா இருக்குதா? இந்த ஏரியாவில நீ தான் பெரிய ஆளு, உனக்கு 2 கால் தான் இருக்குது. எவனோ ஒரு பேமானி அவனுக்கு 3 காலா? இப்போ என்ன பண்ணலாங்கிற? அவனை போட்டு தள்ளிடு. அப்படியா? அது 3 கால் இல்லடா, 2 ஆளுடா. தாத்தாவுக்கு பயங்கர காமெடியா போயிடுச்சு. அன்னிலிருந்து நுண்டி கேட்கிறான். பிராயத்தில் நாம் அனுபவித்த காற்றின் ஸ்பரிசத்தை, புதுமையை எத்தனை நாள் எண்ணி நாம் இனிமை கொண்டோம். அந்த இனிமையை நினைக்கும் பொழுதெல்லாம் மனதில் எத்தனையோ விதமான சுகங்கள் வந்து கொண்டு சென்றது. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்ததே, அதை தேடி தேடி பார்த்தேன். உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உனை காணும் கண்ணே, என் ஜீவன் போயும் முன்னே ஓடோடிவா. இருப்பினும் இயற்கையுடன் இணைந்து நாம் வாழ்வது காற்றை மிகவும் இதத்துடன் அனுபவிக்க செய்யும். வந்த சென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே. தனிமையான தருணங்கள் சில சமயங்களில் ஈரப்பதமான காற்றுடன் கூடிய வேளையில் நமக்கு சில பழைய நினைவுகளை விட்டு செல்லும். தென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா? தென்றலுக்கு மலரின் நெஞ்சம் புரியாதா? அள்ளி கொடுத்தேன் மனதை, எழுதி வைத்தேன் முதல் கவிதை. அந்த நினைவுகளை நாம் அசை போடும் பொழுது அந்த நினைவுகளுடன் அந்த காற்றின் இதத்தையும் நாம் அனுபவிக்க பயில வேண்டும். தென்றலுக்கு தெரியுமா மாங்கு பாட்டு, அதை என்னான்னு கேட்டு ஒரு மெட்டு போட்டு
பார்த்து காட்டு. தென்றலுக்கு தெரியுமே தென்னாங்கு பாட்டு. காற்று இயற்கை எண்ணெய் நமக்கு தந்த இன்னும் ஒரு பரிசு. அதை அனுபவிப்போம், ஆராதிப்போம். நன்றி, வணக்கம். பட்டாயிரம்